குருவிகூடுகளின் ஏற்றுமதியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு மலேசியாவிடம் சீனா கோரிக்கை விடுத்துள்ளது. டிவிஎஸ் எனப்படும் மலேசிய கால்நடை சேவைத்துறை வாயிலாக டிசம்பர் 20ஆம் தேதி அக்கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு மார்ச் முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் மலேசிய பண்ணைகளில் கோழிகள் மற்றும் வாத்துகளுக்கிடையே நியூகாசல் நோய் கண்டறியப்பட்டதே அதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டது. என்டி என அழைக்கப்படும் இந்த நியூகாசல் நோய் கிருமி காற்று, நீர் மற்றும் உணவுகளின் வாயிலாக பரவக்கூடியதாகும். எனினும் தாங்கள் கண்காணித்தவரை குருவிகூடுகள் சார்ந்த பொருட்கள் தயாரிக்கப்படும் இடங்களில் அந்நோய் பரவல் எதுவும் இல்லை என டிவிஎஸ் தெளிவுபடுத்தியது. இந்த தற்காலிக தடைக்கான தீர்வு குறித்து குருவிகூடு உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுடன் பேசி வருவதாகவும் டிவிஎஸ் கூறிற்று. அனைத்துலக ஏற்றுமதி தேவைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதிலும் உள்ளூர் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களின் நலன்களை பாதுகாப்பதிலும் உறுதியாக இருப்பதாக டிவிஎஸ் அறிக்கை ஒன்றில் கூறியது. எடிபிள்ஸ் பேர்ட்ஸ் நெஸ்ட் எனப்படும் குருவிகூடுகள் சீனர்கள் மத்தியில் பிரபலமான அரிய பழங்கால உணவாகும். அது உடலுக்கு பல நன்மைகளை கொண்டு வரும் என்றும் அவர்கள் நம்புகின்றனர். மலேசியாவில் முதல் முறையாக என்ரிகோஸ் நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெரிதளவில் கொண்டாடவிருக்கின்றது. கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி, பாரம்பரிய விளையாட்டுகள், ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ரிகோஸ் அழைக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ள www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் அல்லது 01255222845 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.